கவனிமா. EPS AS20 கவனி. அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 ஏஎஸ் பெண்டிங் வச்சிருக்கோம். லைக் AS20, 19, 26, 29, 22 அது மாதிரி. ஸோ அந்த ஏஸ்லாம் ஒன்று பார்த்துட்டு லாஸ்ட்டாக கன்சல்டேஷன் பார்த்துடலாம். ஏர்னிங் பர் ஷேர் AS20 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 19, 20ல கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு கொஸ்டின் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அப்போ EPS ஓட ஃபார்முலா என்ன சார்? EPS is equal to earnings by shares. இவ்வளவுதான் ஃபார்முலா. கான்செப்ட் அதுலயே வார்த்தையிலே ஆன்சர் இருக்கு. ஏர்னிங்ஸ் பை ஷேர்ஸ் போட்டா உனக்கு என்ன கிடைச்சிரும்? ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கிடைச்சிரும். இப்போ இந்த ஏர்னிங்ஸ்னா என்ன, ஷேர்ஸ்னா என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், எதோட ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு? AS20 ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் AS20 பொறுத்த வரையும் AS20ல பேசிக் EPS, டைல்யூட்டட் EPS ரெண்டு EPS இருக்கு. என்ன EPS? பேசிக் EPS, டைல்யூட்டட் EPS ரெண்டு EPS இருக்கு. இந்த ரெண்டு EPSயுமே பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு தெரியுமா? ஆஸ் பர் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்டோட ஃபேஸ்ல நீ அதை பிரசன்ட் பண்ணணும். எந்த EPS? பேசிக் EPSயும் சரி, டைல்யூட்டட் EPSயும் சரி, எதுல பிரசன்ட் பண்ணணும்? ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ஃபினான்சியல்ஸ்ல பிரசன்ட் பண்ணணும். இட் should not be given, it should not be mentioned in notes to accounts எல்லாம் போடக்கூடாது. எங்க போட்டிருக்கோம்? ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்டோட லாஸ்ட் பாயிண்ட் என்னவா தான் இருக்கும்? EPS, டைல்யூட்டட் EPS. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பேசிக் EPS. ஃபர்ஸ்ட் பாரு, earnings per share is equal to earnings by share. அப்ப earnings is nothing but amount available to equity shareholder, amount available to equity shareholder divided by shares is nothing but outstanding shares. என்ன ஷேர்ஸ்? அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். இப்போ இந்த மேல இருக்கு தெரியுமா, அமௌண்ட் attributable to the equity shareholder ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, மேல இருக்கிறது என்னது? அமௌண்ட் attributable to the எந்த வருஷத்துக்கு? ஃபார் த கரண்ட் இயர் தானே. அமௌண்ட் attributable to equity shareholderங்கிறது என்ன? ஃபார் a period, ஏதோ ஒரு பீரியட், 12 months, 3 months, 4 months. அப்ப டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆன் a டேட்டா இருக்க கூடாது. சே எக்ஸாம்பிள், இந்த ஷேர் இது 1/4/2001ல இருந்து 1/4/2002 வரையும் இருக்கு. ஃபார் a period ஆஃப் 12 months. டிவைட் பண்றது 31/3/2002 அன்னைக்கு உள்ளதை எடுத்துக்க கூடாதுங்கிற. ஏன்னா 31/3/2002ங்கிறது என்ன ஈவெண்ட்? டே ஈவெண்ட். அந்த டேல உள்ளது மட்டும் நீ என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. ஏன்னா முத நாள் கூட நான் போனஸ் கொடுத்திருப்பேன், ஷேர் ஏறி இருக்கும். முத நாள் கூட நான் பைபேக் பண்ணிருப்பேன், ஷேர் இறங்கி இருக்கும். ஷேர் இறங்கினதுனால EPS என்ன ஆயிடும்? ஏறிடும். சோ அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அதனாலதான் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கிடையாது, வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டியூரிங் தி பீரியட். அப்போ இது வெயிட்டட் ஆவரேஜ்னு போடுறதுனால 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி பைபேக் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள், இயர் எண்ட்ல 5000 ஷேர்ஸ் இருக்கு. இயர் எண்ட்ல எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? 31/3 அன்னைக்கு 5000 ஷேர்ஸ். 1/10 அன்னைக்கு தான் 2000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன். 1/10 அன்னைக்கு தான். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 3000 ஷேர்ஸ் தான். அப்போ 3000 ஷேர்ஸ் இஸ் ஃபார் 12/12 பிளஸ் 2000 share is for 6/12. அப்ப 3000 plus 1000 is equal to எத்தனை ஷேர்ஸ்? இததான் கீழே டிவைட் பண்ணணும். இயர் எண்ட்ல இருக்கிறது 5000 ஷேர்ஸ். ஆனா நம்ம 5000 எடுத்து டிவைட் பண்ணா ஆன்சர் தப்பா போயிடும். ஏன்? நான் 6 months முன்னாடி தான் என்ன பண்ணிருக்கேன்? 2000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன். அப்ப 2000 ஷேர்ஸ் 6 மந்த்க்கு தான் கணக்கு எடுக்கணும். அப்ப இது பேர் தான் வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா ராஜா? சரி கவனி, அதுக்குள்ள நம்ம உள்ள போலாம். அப்ப பாரு, ஏர்னிங்ஸ் பை ஷேர் போட்டோம். வாட் இஸ் ஏர்னிங்? அமௌண்ட் attributable to the equity shareholder during a particular period. அப்ப பர்டிகுலர் பீரியட் இருக்கும்போது கீழே டிவைட் பண்றது பர்டிகுலர் பீரியடா இருக்கணுமா இல்ல டே ஈவெண்டா இருக்கணுமா? ஏதோ ஒரு நாள் இருக்கிற ஷேர்ஸ் டிவைட் பண்ண முடியுமா ஒரு பீரியடுக்கு? ஒரு டேல இவ்வளவு இருக்கு, அந்த டே ஷேர்ஸ் ஒரு பீரியட் கம்பேர் பண்ணலாமா? பண்ண கூடாது. சோ இந்த டேவை என்னவா மாத்திக்கிறேன்னா வெயிட்டட் ஆவரேஜ் போட்டு இயருக்கு மாத்திக்கிறேன். இதுதான் பேசிக் EPS. ஃபர்ஸ்ட், அமௌண்ட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னா என்ன? ஃபர்ஸ்ட் நல்லா கவனி. அமௌண்ட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோ. நல்லா கவனிச்சுக்கோ. இது AS20. இப்ப நான் எங்க கோட் பண்றேன்னா AS5 கோட் பண்றேன்.
net profit for the period, prior period item, extraordinary item. Prior period item will be included in the current year profit. Extraordinary item also will be included in the current year profit, will be disclosed separately. As per ASP will be disclosed separately. எடுத்தீனா பாத்தீனா தெரியும் prior period item current year profit குள்ள போட்டுறணும், P&L குள்ள வந்துரும். prior period ஓட omission தான் or error, அத current yearல நான் rectify பண்றேன், current yearல நீ add or less என்ன பண்ணிடணும், adjust பண்ணிடணும். extraordinary item நீ adjust பண்ணிடணும். அது வந்த profit அதெல்லாம் set off பண்ணி வர profit. அப்போ net profit for the period, net profit or loss for the period as per AS5. இதுனா இது கிடையாது, இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. நெட் ப்ராஃபிட் ஃபுல்லாவே யாருக்கு கிடைக்காது, அப்ப என்ன நடுவுல இருக்கும்? நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் டாக்ஸ் போக தான். ப்ராஃபிட்டுக்கும் அமௌண்ட் அவைலபிலிட்டி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு என்ன வித்தியாசம்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். அப்போ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ல ஃபார் த கரண்ட் இயர், ஃபார் த ப்ரீவியஸ் இயர் ரெண்டு டிவிடெண்ட் இருக்கும். என்ன சார் ஃபார் த கரண்ட் இயர்? அக்குமுலேட்டட் ஷேர்ஸா இருந்ததுன்னா ப்ரீவியஸ் இயர் டிவிடெண்ட் சேர்த்து இந்த வருஷம் கொடுப்பா. சப்போஸ் லாஸ்ட் இயர் கொடுக்கலனா சோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடு. லெஸ் கார்ப்பரேட் டிவிடெண்ட் டாக்ஸ் ஆர் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ். இந்த டிவிடெண்ட் கொடுக்கறதால அதுக்கான டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் மைனஸ் பண்ணா யூ வில் கெட் அமௌண்ட் available to equity shareholder or amount attributable to equity shareholder கிடைச்சிரும். நியூமரேட்டரை பொறுத்த வரையும் இவ்வளவுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். நியூமரேட்டரை பொறுத்த வரையும் இவ்வளவுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். வேற பெருசான அட்ஜஸ்ட்மெண்ட் பேசிக் இபிஎஸ்ல கிடையாது, டைலூட்டட் இபிஎஸ்ல வரும். டைலூட்டட் இபிஎஸ்னா என்னன்னு தெரியாது, அதனால சும்மா ஜஸ்ட் கொடுக்குறேன். அப்பதான் அதை பத்தி ஏதோ ஒரு கனவு காணிக்கிட்டே இருப்பேன், இல்லைன்னா என்னன்னே தெரியாம இருக்கும். டைலூட்டட் இபிஎஸ்னா ஒண்ணுமே கிடையாது, ப்ராஃபிட் இருக்கும். சில ஷேர்ஸ் வந்து ஷேர் வாரண்டா இருக்கும், நேரா ஷேர்ஸா இல்லாம டிபென்ச்சர்ஸ் which will be converted into ஷேர்ஸா இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ணா பேசிக் யூபிஎஸ் என்னன்னு சொல்லணும். டிவிடெண்ட் வாரண்ட் கொடுத்திருப்ப, ஷேர் வாரண்ட் கொடுத்திருப்ப, ஷேரா மாத்த போற, டிபென்ச்சர் கன்வெர்ட் பண்ண போற ஷேர்ஸா. அப்ப டிபென்ச்சர் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட்ல ஆட் பண்ணிடுவேன், டிபென்ச்சர் ஷேரா கன்வெர்ட் பண்ணி கீழே ஆட் பண்ணிடுவேன். இப்போ வர இபிஎஸ் டைலூட்டட் இபிஎஸ். ஆனா பேசிக் இபிஎஸ் தான் ஒரிஜினல். டைலூட் என்ன, இதெல்லாம் ஷேரா டைலூட் ஆச்சுன்னா என்ன இபிஎஸ் வரும்? அப்ப அவனுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் ப்ராஃபிட் அவைலபிள் டு ஷேர் ஹோல்டர்ல வந்துரும். அவனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் எதுல வந்துரும்? ப்ராஃபிட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ல வந்துரும். டிவைடட் பை அவனோட டிபென்ச்சருக்கான ஷேர் எதுல வந்து சேர்ந்துரும்? வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ்ல வந்து சேர்ந்துரும். மத்தபடி மேல இருக்கிற நியூமரேட்டருக்கு இவ்வளவுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி பீரியட் ஆஸ் பர் AS5. AS5 வந்தோடனே இங்க என்னென்ன ஐட்டம் வந்துரும்? ப்ரையார் பீரியட் ஐட்டம் after adjusting, so எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர ப்ராஃபிட் லெஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஃபார் த கரண்ட் இயர், ஃபார் த ப்ரீவியஸ் இயர், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ், அமௌண்ட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இது ஏ. மேல உள்ளதுக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப கீழே உள்ளதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டியூரிங் த பீரியட். இதுலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. கஷ்டம்னா பெரிய கஷ்டம் கிடையாது, பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது நிறைய இருக்கு. ஏன்னா ஷேர்ஸ்ல தான் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். ப்ராஃபிட் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5000 ஷேர்ஸ் இயர் எண்ட்ல இருக்கு. எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? 5000 ஷேர்ஸ் இயர் எண்ட்ல இருக்கு. அதுல 1/1/20 அன்னைக்கு, Jan 20 அன்னைக்கு 2500 ஷேர்ஸ் இஷ்யூடு. இயர் எண்ட்ல எவ்வளவு இருக்கு? 5000. இப்ப இயர் எண்ட்ல உள்ள 5000 அப்படியே போட்டுக்கலாமா, இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏன்னா நடுவுல சேஞ்ச் இருக்கு. அப்ப என்ன சார் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க? 5000ல 2500 தான் 12 மந்த்ஸ்க்கு இருக்கு, கரெக்டா? மீதி 2500 3/12 வர ஆன்சர் தான் weighted average number of outstanding shares. கரெக்டா? இது எந்த டவுட்டும் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி இதான் பார்த்தோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள்
இதே ப்ராப்ளம் 1/4 அன்னைக்கு 5000 ஷேர்ஸ் இருக்கு. 1/4 அன்னைக்கு எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? 5000 ஷேர்ஸ் இருக்கு. 1/10 அன்னைக்கு பைபேக் ஆஃப் 1000 ஷேர்ஸ். இயர் எண்ட்ல 4000 ஷேர்ஸ் இருக்கு. இயர் எண்ட்ல எவ்வளவு இருக்கு? 4000. இப்ப 4000 எடுத்துக்க கூடாது, ஏன்னா 6 மாசத்துக்கு வேற ஒரு கேபிட்டல், 6 மாசத்துக்கு இன்னொரு கேபிட்டல் இருக்கு. அப்ப வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்கணுமா? சோ எத்தனை ஷேருக்கு பிரச்சனையே இல்ல. 5000 ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்ததா? 5000 ஷேர்ஸ் எத்தனை மாசத்துக்கு இருந்தது? 5000 into 6/12, 6 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் இது என்னவா மாறிடுச்சு? 1000 ஷேர்ஸ் போயிடுச்சு. பைபேக்னா என்ன ஆயிடும்? ஷேர் குறையுமா ஏறுமா? பைபேக்னா ஷேர் வாங்கிட்டான்டா ரிட்டர்ன், அப்ப ஷேர் பிரைஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் குறைஞ்சிரும்ல. 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருந்தேன், போனஸ் கொடுத்தா ஏறும், பைபேக் கொடுத்தா நான் குறையும். அப்ப ஷேர் நான் ரிட்டர்ன் வாங்கிட்டேன், அப்ப 1000 ஷேர்ஸ் குறைஞ்சிருச்சு. அப்ப ரிமைனிங் ஷேருக்கு எத்தனை மாசத்துக்கு? 4000 ஷேர்ஸ் தான் ரிமைனிங் 6 மந்த்துக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு ஷேர் எத்தனை இருந்திருக்கு? 5000. ரிமைனிங் 6 மந்த்துக்கு 4000 into 6/12. அப்ப இங்க 2500 பிளஸ் 4500. இதுக்கு ஆல்டர்னேட் கால்குலேஷன் இருக்கு. எத்தனை கால்குலேஷன் இருக்கு? ஆல்டர்னேட் கால்குலேஷன் எப்படி போடலாம் சொல்லு பாப்போம். இதே 4500 வேற விதமா வெயிட் எடுக்கலாம். வேற விதமா இது விட்டு 4ங்கிறதே விட்டு, இது தேவையில்லாத டேட்டா தான், சும்மா குழப்பத்துக்காக கொடுத்தேன். இந்த 2 டேட்டா தான். இதுக்கு வேற விதமா வெயிட் எடுத்து, இங்க நம்ம எப்படி வெயிட் எடுத்திருக்கோம்? இங்க எப்படி வெயிட் எடுத்திருக்கோம்? 5000க்கு இப்ப 2500க்கு எப்படி வெயிட் எடுத்திருக்கோம்? 2500 பிரச்சனையே இல்ல, அதனால 12/12. ரிமைனிங் 2500க்கு 3/12. அப்படி இல்லாம இப்படியும் போடலாம்ல. 2500 into ஃபர்ஸ்ட் எத்தனை 1/1கா 9/12 பிளஸ் 5000 into 3/12 போடலாமா? நல்லா கவனி. 1 இயர் எண்ட்ல 5000, ஓப்பனிங்ல என்ன இருந்திருக்கும்? 2500 ஷேர்ஸ். ஜனவரி மாசம் ஒரு 2500, இயர் எண்ட்ல என்ன ஆயிடுது? 5000. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 1/4/2019ல இருந்த 2500 ஷேர் எத்தனை நாளைக்கு இருந்திருக்கு? 9 மந்த்ஸ்க்கு. அப்ப into 9/12. அதுக்கப்புறம் அது என்னவா மாறிச்சு? மொத்தம் 5000 மாறிச்சு. அப்ப 5000 எத்தனை நாளைக்கு இருந்திருக்கு? 3/12. போட்டாலும் உனக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்குமா? அந்த ஆவரேஜ் இந்த ஆவரேஜ் சேம் இல்லையா? சேம். அதே மாதிரி இங்க இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டுட்டேன். எப்படி? 5000ங்கிறது ஒரு 6 மந்த்துக்கு இருந்தது, அதுக்கப்புறம் அது என்னவா மாறிடுச்சு? 4000 மாறிடுச்சு. இப்ப வேற எப்படி போட்டா அந்த ஆன்சர் கொண்டு வரலாம்? யோசிச்சு சொல்லு. இங்க பார், 5000 into 12/12 minus 4000 into 6/12. கரெக்டா? 110 தானே இது? செக் பண்ணி பாரு. ஆன்சர் வரலையா? போடு, ஆன்சர் போடு. இந்த 4500 கொண்டு வராஜா பாத்து போ. கேல்குலேட்டர் தட்டுறா. ஆமா கரெக்ட். போட்டா 5000 minus 500 is equal to 4000. இப்படியும் போடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன மெத்தட், இது என்ன மெத்தட்? அது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1/4ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். கவனி, 1/4ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சேஞ்ச் இல்லாத வரையும் அப்படியே போட்டுக்கிறேன். 1/4ல என்ன இருந்துச்சு? 5000 இருந்துச்சு. எத்தனை மாசத்துக்கு சேஞ்ச் இல்ல? 6 மந்த்துக்கு சேஞ்ச் இல்ல, 6/12. அதுக்கப்புறம் என்னாச்சு? 4000 மாறிடுச்சு. 6000 மாறினா 6000 into 6/12 போடு. சப்போஸ் இஷ்யூ பண்ணியிருந்தா, பைபேக் பண்ணியிருக்கேன், 4000 into 6/12. இப்ப பாரு, வேற ஒரு கொஸ்டின் சொல்றேன், ஆன்சர் சொல்றியா?
1/4 அன்னைக்கு 5,000 shares. 1/7 அன்னைக்கு 2,000 shares issue. 1/10 அன்னைக்கு 1,000 shares issue. 31/3 அன்னைக்கு 1,000 shares issue. 2,000 shares issue. டோட்டலா year endல 10,000 shares இருக்கு. இப்ப 10,000 எடுத்துக்க முடியாது, தப்பு. வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? நல்லா பாரு, ரெண்டு ஆப்ஷன்ல ஆன்சர் போடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஃபுல்லுக்கு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 5,000 shares 12 மந்த்ஸ்க்கு அப்படியே இருந்திருக்கு, 12/12. அடுத்து இந்த 2,000 shares ஜூலையா, அப்ப ஏப்ரல் மே ஜூன் பண்ண 9 மந்த்ஸ்க்கு இருந்திருக்கு. அப்ப 2,000 shares into 9/12. இது 12/12 போட்டா 5,000. 9/12 போட்டா 6 2 சார் 8 1,002 1,500. இந்த 1,110 இது எத்தனை மாசத்துக்கு தான் இருந்திருக்கு? 6 மாசத்துக்கு தான் இருந்திருக்கு. அப்ப 1,000 shares into 6/12 500. 31/3 அன்னைக்கு லாஸ்ட் டேட் வராது. எத்தனை நாள் இருந்திருக்கு? 0/12. அதை எடுத்துக்கவே கூடாது. கரெக்டா? ஏன்னா லாஸ்ட் டேட் அன்னைக்கு தான் என்ன ஆயிருக்கு? இஷ்யூ ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் என்ன ஆயிடும்? படுத்துரும். அதனால அதை என்ன பண்ணிக்க கூடாது? எடுத்துக்க கூடாது. அப்போ லாஸ்டா இருக்கிற 2,000 shares into 0/12 is equal to 0. ஆட் பண்ணா 6,000 shares. இது ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். எப்படி போடுறோம்? சாரி, 7,000 shares. இது எப்படி போடுறோம்? இது டு 31st மார்ச், இது டு 31st மார்ச், இது டு 31st மார்ச், இது டு 31st மார்ச். அப்ப எந்தெந்த டிரான்சாக்ஷன் இருக்கோ அந்த டிரான்சாக்ஷன் டு டைரக்ட் 31st மார்ச் போட்டா ஒரு வெயிட். இன்னொரு வெயிட் பாரு, இது டு இது, இது டு இது, இது டு இது. நான் நெக்ஸ்ட் சேஞ்சுக்கு போடுறேன். அப்ப 1/4 அன்னைக்கு எத்தனை ஷேர் இருக்கு? 5,000. எத்தனை மாசத்துக்கு இது சேஞ்ச் இல்லாம இருக்கு? ஏப்ரல் மே ஜூன். அப்ப 5,000க்கு 3/12 பிளஸ் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? 5,000 என்ன ஆயிடுச்சு? அப்ப 7,000 இன்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், அடுத்த 3 மாசத்துக்கு சேஞ்ச் இல்லாம இருக்கு. அப்ப 3/12. அடுத்தது என்ன ஆயிடுச்சு? 1,000 இஷ்யூ. அப்போ 8,000 இன்டு 6/12. திருப்பி 10,000 ஆயிடுச்சு. ஆனா 0/12 is equal to 0. இப்ப போட்டீங்கன்னா 5,000 into 3/12 போடு. 1250. 7,000 into 3/12 1750. இங்க பாரு, 1250 1750 3,000. 8,000 6/12 4,000. 8 3 plus 4 இதுவும் சேர்ந்தா. அப்போ இது ரெண்டு அதுக்கான கால்குலேஷன் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. இங்க நான் ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து 31st மார்ச் போடுவேன், அடுத்த இஷ்யூல இருந்து 31st மார்ச் போடுவேன், அடுத்த இஷ்யூல இருந்து 31st மார்ச் போடுவேன், அடுத்த இஷ்யூல இருந்து நான் எதுக்கு கனெக்ட் பண்ணிடுவேன்? 31st மார்ச். சப்போஸ் இது போனஸ், இது பைபேக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்படி இந்த இதே கால்குலேஷன் தான் மைனஸ். இது ஆட், இது ஆட், இது மைனஸ். ஆனா அந்த இடத்துல அப்படி வராது. அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்? 7,000 6,000 மாத்தணும். இங்க அப்படி கிடையாது. இந்த 5 and 1,000 இன்டு எத்தனை மந்த் அத்தனை பை 12, இது இன்டு எத்தனை மந்த் அத்தனை பை 12, இது இன்டு எத்தனை, அது அப்படியே போட்டுட்டு இது ரெண்டு இஷ்யூவா ஆட் பண்ணிக்கும். இது பைக்கா, இதை என்ன பண்ணிக்கலாம்? நீ மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ண ஆன்சர். இங்க என்ன பண்ணணும்? இந்த டேட் டு அடுத்த டேட், இந்த டேட் டு அடுத்த டேட், இந்த டேட் டு அடுத்த டேட் போட்டுதான் என்ன கண்டுபிடிக்கணும்? வெயிட்டட் ஆவரேஜ். இப்ப வெயிட்டட் ஆவரேஜ் ரெண்டு மெத்தட்லயும் புரியுதா? உனக்கு எந்த மெத்தட் பிளெக்சிபிளா கரெக்டா புரியுதோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோ. நான் ப்ரிஃபர் பண்றது டைரக்ட் டு 12. 5,000 into 12/12. இது 1/7 9/12. இது 110 6/12. இப்போ இது ரெண்டு இஷ்யூங்கிறதுனால ஆட் பண்ணி இது போனஸ்னா பைபேக்னா மைனஸ் பண்ணு. இதுவும் இஷ்யூனா மூணுத்தையும் ஆட் பண்ணு. இந்த போட்டில அது அப்படியே அவ்வளவுதான். அந்த இது என்ன பண்ணணும்? இந்த டேட் இந்த டேட், இந்த டேட் இந்த டேட், இந்த டேட் இந்த டேட், இந்த டேட் இந்த டேட்ங்கிறது என்ன ஆயிடும்? கொஞ்சம் போட்டுடலாம், தப்பு இல்ல. சேம் தான் ஆன்சர், மாற போறது இல்ல. பட் ஸ்டில் அது ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்தது ரெண்டு மாடல், ரெண்டு மெத்தட் பார்த்தோமா? மூணாவது மெத்தட் தேர்ட்டி மார்ச் அன்னைக்கு ஷேர்ஸ் 4,000 ஷேர்ஸ் இருக்கு. $10 each, 10 paid, 10 paid up.
6000 shares of 10 each, 6 paid up. இது full the year, during the year ஃபுல்லாவே 1/4 அன்னைக்கு தான் ஸ்டேட்டிங், 31/3 அன்னைக்கும் இதே தான் ஸ்டேட். அப்போ நீ வெயிட்டட் ஆவரேஜ் மாற போறதுல வெயிட்லாம் வராது. ஆனா பிரச்சனை, ஒரு செட் ஆஃப் ஷேர்ஸ் ஃபுல்லி பேட் அப், இன்னொரு செட் ஆஃப் ஷேர்ஸ் பார்ட்லி பேட் அப். இப்போ நான் 4 + 6 10 னு போட்டா ஆன்சர் கரெக்டா தப்பா? தப்பு, எடுத்துக்க கூடாது. அப்போ 4000 shares into 10/10 plus 6000 shares into 6/10. கரெக்டா? ஏன்னா இது எத்தனை தான் பெய்டு, அப்ப 6க்கு கரஸ்பாண்டிங்கா எத்தனை ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிடணும். அப்ப 60% தான் வரும். அப்ப இங்க 4000 ஷேர்ஸ் வந்துரும், இங்க 3600 ஷேர்ஸ் வரும். 7600 தான் வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர், வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டியூரிங் த பீரியட். நான் சொல்றது புரியுதா ராஜா? எப்படி இயர் எண்ட்ல 4000 ஷேர்ஸ் இருக்கு, 6000 ஷேர்ஸ் இருக்கு, ரெண்டுமே டிஃபரண்ட் பெய்ட் அப். அப்ப இது 10/10, இது என்னது 6/10. அப்ப போட்டீங்கன்னா ஷேர்ஸ் கிடைச்சிடும். இந்த இடத்துல நீ 4 + 6 என்னன்னு போட்டுற கூடாது. அப்ப வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி இப்படிலாம் அடி வாங்கணும்னா, பீரியட்லயும் அடி வாங்கும், பெய்ட் அப்லயும் அடி வாங்கும். எப்ப அடி வாங்கும்? பீரியட்லயும் அடி வாங்கும். நடுவுல இஷ்யூ பண்ணியிருந்தாலும் வெயிட்டட் ஆவரேஜ் போடணும், பெய்ட் அப் மாறி இருந்தாலும் நீ வெயிட் போடணும். இப்போ இது அப்படியே ஆட் பண்ணா இது நார்மல் வெயிட். என்னது? 4000 into 10/10 வெயிட், 4000 into 6/10 இங்க என்னது வெயிட். இப்ப அடுத்த கொஸ்டின், இது 1/4 அன்னைக்கு, இது 1/7 அன்னைக்கு இஷ்யூ பண்ணிருக்கு. 1/4 அன்னைக்கு என்கிட்ட 4000 shares of 10 paid up இருக்கு. 1/7 அன்னைக்கு 6000 shares of 10 each at 6 paid up இஷ்யூ பண்ணிருக்கேன். என்னது இஷ்யூ? இது ஓபனிங். இப்ப கண்டுபிடிக்கலாமா? இப்ப என்ன ஆகுது? வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் டைமும் வந்துருது, வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் வேல்யூவும் வந்துருது. ரெண்டு வெயிட் எடுக்கணும். எடுத்துடலாமா? ரொம்ப சிம்பிள். இதனாலதான் இந்த டேட் போடாதுன்னு சொன்னேன். இப்ப ஈஸியா இருக்கும் பாரு. இது என்ன பிரச்சனை இல்ல, 12 months கரெக்ட் தானே? அப்ப 4000 into 10/10 into 12/12. ஏன்னா 10 ரூபா போயிட 12 மாசத்துக்கு 12 மாசமும் இருந்திருக்கு. 4000 ஷேர், இது ஃபர்ஸ்ட் செட். செகண்ட் செட் 6000 ஷேர்ஸ் into 6/10. அதுவும் ஃபுல் வருஷத்துக்கு இருந்துச்சா? இல்லையே. 9/12. 1 6 are 2 6 are 12, 3000. 3000 into 9/12, 2700 shares ஆட் பண்ணா மேட்டர் புரியுதா? இதுல பெய்ட் அப்புக்கு ஒரு வெயிட், வேல்யூக்கு ஒரு வெயிட், இப்படி கொடுத்தா புரியுதா ராஜா? டவுட் இல்லையே? இது இஷ்யூ ஓபனிங், இது இஷ்யூ. இந்த இடத்துல அந்த நெக்ஸ்ட் டேட்டுக்கு போட்டா கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகும். ஏன்னா ஓபனிங் டேட் போடும்போது 4000 into 10/10 into 3/12 போட்டுருவேன். நெக்ஸ்ட் போடும்போது 7000 ஆயிடுச்சா? 4 + 6 ஆயிடுச்சு, 10,000 ஆயிடுச்சா? 10,000 into 6/10 போட முடியாது இப்போ. ஏன்னா அதுல 4000 10/10 சாரி 6000 சரி 4000 10/10 6000. அப்ப தனித்தனியா அதுல பிரிக்கணும். அகைன் இந்த மெத்தடுக்குள்ள தெரியாம வந்துருவேன். அகைன் எந்த மெத்தடுக்குள்ள வந்துருவேன்? இந்த மெத்தடுக்குள்ளதான் வரப்போறேன். எப்படி தெரியுமா? 4000 into 10/10 into 9/12 போடுவியா? 6000 into 6/10 into 9/12 போடுவியா? அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 + 9 என்ன ஆயிடும்? 12/12. 10/10 10/10 கேன்சல். அப்போ 4000 into 10/10 அப்படி வந்துடும். பிளஸ் 6000 into 6/10 into 9/12. திருப்பி இந்த மெத்தடுக்குள்ளதான் என்ன ஆகணும்? வந்தாகும். அதனாலதான் நான் எதுக்குமே இப்ப எதுக்கு போயிடணும்? ஓப்பனிங்ல இருந்து டைரக்டா 31st மார்ச்சுக்கு போடு. ஆன்சர் வில் பி ஈஸி. இந்த மெத்தட் புரியுதா ராஜா? அடுத்து போலாமா? ஒரு சம் சொல்றேன், போடலாமா? Number of shares outstanding at the beginning. Number of shares outstanding at the beginning 2400 shares. 31st August அன்னைக்கு. ஓகேவா? issue 800 shares. 1st February அன்னைக்கு 400 shares. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? டக்கு ஆன்சர் சொல்லு பாப்போம். 2400 into 12/12 800 into ஃபர்ஸ்ட் ஆட் லெஸ்ஸே கனெக்ட் பண்ணாத.
இன்ட்டு வெயிட் மட்டும் போட்டுரு. 3/8 ஆகஸ்ட் மந்த் 31st ஆகஸ்ட், சாரி தப்பா போட்டோம், 31st ஆகஸ்ட். அப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 7 மந்த்தா? 7/12 400 இன்டூ 2/12 போட்டு வச்சிரு. இங்க வர நம்பர் வரும், இங்க ஒரு நம்பர் வரும், இங்க ஒரு நம்பர் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. ஏன்னா அது என்னது, பைபேக் முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் வரும், இவ்வளவுதான். ஆறு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரலாம். 2400 இன்டூ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5/12. 2400 பிளஸ் 8 3200. 3200 இன்டூ இன்னொரு 5/12. அப்புறம் 3200 மைனஸ் 400. 2800 இன்டூ 2/12. கரெக்டா? அதையும் சொல்லி ஆன்சர் போட்டுடலாம். சில பேருக்கு அப்படி போடுவீங்கல்ல. 2400 இன்டூ இங்க இருந்து இங்க வருவியா 5/12. அப்புறம் என்ன ஆயிடும், ஆட் ஆயிடும். அகைன் ஒரு 5/12. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 மாசம். திருப்பி ஜனவரி மாசம் 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி பைபேக் எடுத்தா அப்ப குறைஞ்சிரும். ஆன்சரும் இந்த ஆன்சரும் will be இங்க நம்ம டைரக்ட் டு இயர் எண்ட், இது நெக்ஸ்ட் டேட், அவ்வளவுதான். சரி, அமல்கமேஷன்ல ஷேர்ஸ் வந்திருக்கு. அமல்கமேஷன்ல ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்க ஆன் அக்விசிஷன்ல எவனோ அக்வைர் பண்ணல. அமல்கமேஷன்ல 2 டைப் ஆஃப் அக்கவுண்டிங் இருக்கு. என்னென்ன டைப்? ஒன்னு மெர்ஜர் மெத்தட், இன்னொன்னு பர்ச்சேஸ் மெத்தட். ஏன்னா செல்லிங் புக்ஸ் பத்தி கவலையே கிடையாது. எந்த புக்ஸ்ல ஷேர் இஷ்யூ ஆயிருக்கும்? பர்ச்சேசிங் கம்பெனி புக்ஸ்ல தான் ஷேர் இஷ்யூ ஆயிருக்கும். பர்ச்சேசிங் கம்பெனி புக்ஸ்ல 2 விதமா அக்கவுண்டிங் பண்ணலாம். ஒன்னு மெர்ஜர், உன் சொத்து என் சொத்து, உன் லைபிலிட்டி என் லைபிலிட்டி, ஓ மாமா ஏன் மாமான்னு எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியதான், ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ உன் ஷேர்ஸ் என் ஷேர்ஸ், அப்ப பிரச்சனையே இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்ணணும், மேல ஏர்னிங்ஸ்ல என் ஏர்னிங்ஸ் பிளஸ் அவன் ஏர்னிங்ஸ் ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை என் ஷேர்ஸ் அவன் ஷேர்ஸ், முடிஞ்சிருச்சு. என் ஷேர்ஸ் அவன் ஷேர்ஸ், ரெண்டு பேரும் வேரியஸ் டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா கன்வெர்ட் பண்ணிக்கும். அவ்வளவுதான். அமல்கமேஷன் இன் நேச்சர் ஆஃப் மெர்ஜர். அதுவே இன் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அவன் ப்ராஃபிட் அவனால எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவன் ப்ராஃபிட் அவனுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். அது சேர்த்து தான் உனக்கு நான் ஒரு ஷேர் வேல்யூ கொடுத்துருப்பேன். பர்ச்சேஸ் மெத்தட்ல அவனோட ப்ராஃபிட் நம்ம எடுத்துன்னு வர மாட்டோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நம்ம எடுத்துன்னு வர மாட்டோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் என்ன ஆயிடும், அவனே எடுத்துப்பான். அதுக்கெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு பிசின்னு ஒன்று கொடுத்துருவோம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேர்த்து ஒன்று கொடுத்து செட்டில் பண்ணிடுவேன். நான் என்ன எடுத்துன்னு வந்துக்க மாட்டேன், என் புக்ல எடுத்துன்னு வந்து போட முடியாது, அக்கௌண்ட் பண்ண முடியாது. கரெக்டா? ரெண்டாவது நான் P&L அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அவனை எடுத்துன்னு வந்து லாஸ். இதுல நான் குட்வில், கேபிட்டல் ரிசர்வ் போடுவேன். எந்த மெத்தட்ல? பர்ச்சேஸ் மெத்தட்ல. அந்த டேத்துல என்ன பண்ண கூடாது, அவனோட ஏர்னிங்ஸ் அப்படியே டைரக்டா எடுத்துன்னு வந்து ஆட் பண்ண கூடாது. ஓகேவா? ஒரு சம் போட்டுடலாம் அதுல. இங்க பா, நெட் ப்ராஃபிட் ஒய் லிமிடெட், எக்ஸ் லிமிடெட், ஒய் லிமிடெட். நல்லா கவனி, இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. கான்செப்டாக டெக்ஸ்ட் பண்ணானா இதை கேட்டு விட்டுருவோம். அன்டில் மெர்ஜர், மெர்ஜர் ஆகுற வரையும் இவனோட ப்ராஃபிட் தனியா 5 lakhs, இவனோட ப்ராஃபிட் தனியா 2 lakhs. ஏன்னா என்னைக்கு மெர்ஜர் ஆயிருக்குன்னா 30th ஜூன் வரையும். ஜூன் அன்னைக்கு என்னைக்கு மெர்ஜர் ஆயிருக்கு, 30th ஜூன் வரும். சரி, எந்த அக்கௌண்டிங் இயர்னு பாத்துக்கிறேன். புக்ஸ் வந்து 31st மார்ச் தான் க்ளோஸ் ஆகுது. இப்போ ஜூன்ல இருந்து மார்ச்சுக்கு தான் கணக்கு பண்ணணும். 31st ஜூன் அக்கௌண்ட் இதா இருக்கு, மெர்ஜர் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரையும் ப்ராஃபிட் 5 lakh, 2 lakh. ஆஃப்டர் மெர்ஜர் ப்ராஃபிட் 8 lakhs. ஏன்னா சேர்ந்துட்டால அவனுக்கு ப்ராஃபிட் வராது, இவனுக்கு ப்ராஃபிட் வராது. ஏன்னா இவன் யாரா மாறிட்டான், எக்ஸ் லிமிட்டடா மாறிட்டான். ஷேர்ஸ் 6K 4K. ஓகேவா? ஆன் 1/4/2001 அன்னைக்கு ஓப்பனிங். மெர்ஜர் டேட் அன்னைக்கும் 6,000 4,000. 31st மார்ச் அன்னைக்கு 10K. Find out the EPS if amalgamation is done in the nature of merger in the days of purchase.
கரெக்டா ராஜா? ஃபர்ஸ்ட் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர்னு வச்சுக்கோயேன், இந்த நேச்சர் ஆஃப் அவன் ப்ராஃபிட் என் ப்ராஃபிட்ல வந்து சேர்ந்துரும். அப்ப ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 5 + 8 + 2 மேல, அப்ப 15 lakhs டிவைடட் பை அவன் ஷேர்ஸ் என் ஷேர் சேர்ந்துரும். சேர்ந்தா என்னது 10. ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஜாயின் ஆயிட்டோம். அப்போ 10K 10,000. அப்போ 1,50,000 15 lakhs டிவைடட் பை 10,000 150 per share in case of என்ன மெத்தட் இது மெர்ஜர். அவன் ப்ராஃபிட் அப்படியே ஆட் பண்ணிக்கணும், ஷேர்ஸ் எடுத்துக்கணும், எதுக்கும் வெயிட்லாம் போடவே தேவையில்லை. ஏன்னா இந்த 4K ஷேர்ஸ் யார்கிட்ட இருந்திருக்கு, அவன்கிட்ட இருந்திருக்கு. அவனுக்கான ப்ராஃபிட் நான் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். அப்போ மேல 2 lakhs வந்ததுனால கீழே இந்த ஷேர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி 10,000 போட்டுக்கலாம். நீ என்ன போட தேவையில்ல, வெயிட் போட தேவையில்ல. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் வேற வேற பிசினஸ் பண்ணிருந்தோம், நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி. பர்ச்சேஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட் 5 + 8 தான். இந்த 2 வராது. 2 அவனோட ப்ராஃபிட், நான் அவனை வாங்கியிருக்கேன், அந்த ப்ராஃபிட் எனக்கு கொடுக்க மாட்டான். அந்த ப்ராஃபிட்டுக்கு நான் என்னதான் கொடுத்துட்டு வருவேன், காசு கொடுத்துட்டு வருவேன். அப்ப 5 + 8 என்னது 13 டிவைடட் பை ஏன் ஷேர்ஸ் இருந்ததுல இது. இந்த 10K ஸ்பிளிட் அப் என்ன 6,000 4,000. 6,000 12 monthsக்கு இருந்திருக்கு. 4,000 எப்பதான் வந்திருக்கு, அப்போ 9 months. அப்போ 6,000 into 12/12 பிளஸ் இந்த 4,000 into 3/12க்கான ப்ராஃபிட் தான் அந்த 2 lakhs. அந்த 4,000 into 3/12க்கான ப்ராஃபிட் தான் 2 lakhs. அதை இங்க இன்க்ளூட் பண்ணதுனால இங்க வெயிட் எடுக்கல. இங்க நான் இன்க்ளூட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா இது என்ன மெத்தட், அவனோட ப்ராஃபிட் எனக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அப்ப 4,000 into 9/12. அப்ப இங்க ஒரு நம்பர் வரும், நம்பர் வரும். அப்ப 13 lakhs வரும் டிவைடட் பை கிலோ ஷேர்ஸ் வரும். போட்டா இது என்ன கிடைச்சிரும், இபிஎஸ். அப்ப என்னது மெர்ஜர்ல அவன் ப்ராஃபிட் என் ப்ராஃபிட் சேர்த்து ஆட் பண்ணிரு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படியே போட்டுடலாம், பிரச்சனையே கிடையாது. பர்ச்சேஸ்ல இருக்கும்போது என் ப்ராஃபிட் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கணும், அவனோட ப்ராஃபிட் நான் என்ன பண்ணிக்க முடியாது, சேர்த்துக்க முடியாது. அப்ப 5 + 8. அப்ப கீழே வரும்போது என்னோட ஷேர்ஸ் எவ்வளவு 6,000 ஷேர்ஸ், இது 12 monthsக்கு இருந்திருக்கு. அவனை நான் என்னைக்கு தான் வாங்கியிருக்கேன் 1/4, அன்னைக்கு தான் அந்த 4,000 ஷேர்ஸ் ஆட் ஆகுது. அப்ப 9/12. அப்ப இந்த 4,000க்கான ரிமைனிங் 3/12 இருக்குல்ல, இந்த 3/12க்கு அந்த 3 மாசத்துல சம்பாதிச்ச காசு தான் இது எவ்வளவு 2 lakhs. அந்த 2 lakhs நான் மேல சேர்த்தானா இந்த இங்க 12/12 போட்டுக்கலாம். நான் மேல சேர்க்க முடியல, ஏன் பர்ச்சேஸ் மெத்தட், அதனால கீழே 9/12 தான் போடணும். இங்க நான் மேல சேர்த்துட்டேன், அதனால இங்க என்ன இருக்கு 6,000 into 12/12 பிளஸ் 4,000 into 12/12. அதனாலதான் இங்க என்ன இருக்கு 10,000. முடிஞ்சா? அடுத்தது profit of the year 2010 is 4 lakhs. 2011 profit is 8 lakh. profit எவ்வளவு இருக்கு, டபுள் இருக்கு. இங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 2 lakh. ஒன் லேக்னு வச்சுப்போம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னது 1 lakh. 2011ல 1 lakh தான் ஓப்பனிங். டியூரிங் தேர் நான் என்ன கொடுத்துட்டேன்னா போனஸ் கொடுத்துட்டேன், 1 share for every 1 share. அப்ப ஷேர் என்ன ஆயிடுச்சு 2 lakhs ஆயிடுச்சு. ஆர் வேற ஏதாவது நம்பர் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 6 lakhs வச்சுக்கலாம், சேம் டினாமினேஷன் வேணும். இங்க 1 lakh for every 1 lakh, 1 shares for every 1 shares கொடுத்தோன்னே ஷேர்ஸ் என்ன ஆயிடுச்சு 2 lakhs. இப்ப இபிஎஸ் கால்குலேட் பண்ணா 5 lakhs வச்சுக்கலாம், ஈஸி கால்குலேஷனுக்கு. 5 6 கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. 4 lakhs by 1 lakh. இபிஎஸ் 2011 என்ன கண்டுபிடிப்ப, இது என்ன கண்டுபிடிப்ப, 4 லட்சம் by 1 லட்சமா ஆன்சர். இங்க 6 லட்சம் by 2 லட்சமா ஆன்சர் 3. இப்போ இது பேசிக் இபிஎஸ் ஃபார் தி இயர் 2010 இது பேசிக் இயர் ஃபார் தி இபிஎஸ் 2011 இப்போ பேசிக் இபிஎஸ் ஃபார் தி 2011 இஸ் லெஸ் than the basic EPS for the 2010. ஆனா ப்ராஃபிட் இஸ் இன்க்ரீஸ்ட். ப்ராஃபிட் இருக்கு, இபிஎஸ் குறைஞ்சிருக்கு, ஏன்னா ஷேர் ஏறிடுச்சு. அப்போ ஒரு பினான்சியல்ஸ்ல 2 வருஷம் டேட்டா பிரசன்ட் பண்ணும்போது பழைய வருஷம் டேட்டாவையும் இந்த வருஷம் டேட்டாவையும் பார்க்கும்போது இபிஎஸ் என்ன மாதிரி ஆயிருக்கு, குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இட் இஸ் நாட், குறைஞ்சிருக்கு, உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கம்பேர் பண்ணும்போது குறையல, கம்பேர் பண்ணும்போது இதோட இது அதிகம் தான். அப்போ இந்த இபிஎஸ் தப்பு, இந்த இபிஎஸ் கரெக்ட் தானே.
ஆனா இந்த இபிஎஸ் தப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் இயரே இந்த போனஸ் கொடுத்திருந்தால் லாஸ்ட் இயர் இபிஎஸ் என்னவாக இருந்திருக்கும். லாஸ்ட் இயரே போனஸ் கொடுத்திருந்தா லாஸ்ட் இயரே 2 ஆயிருக்குமா, 4/2 என்னவா இருக்கும், 2 lakhs. இந்த இயருக்கு போனஸ் கொடுக்கறதுனால அது என்னது 3, இது 2 per share, இது அப்போ இதுதான் ரீஸ்டேட்டிங் த லாஸ்ட் இயர் இபிஎஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம்பேரிங் த கரண்ட் இயர் இபிஎஸ். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணா தப்பான கம்பேரிசன். கம்மி குறைச்சல்னு காட்டுதா, டிக்ரீஸ்னு காட்டுதா, ஆனா ப்ராஃபிட் என்ன இருக்கு, அப்போ தப்பு இல்ல. அப்ப லாஸ்ட் இயர்லயே இந்த ஷேரை நான் போனஸா கொடுத்திருந்தால் எதனால குறையுது, போனஸ் கொடுத்தனால. ப்ராஃபிட் குறையல, போனஸ் கொடுத்தனால குறையுது. அப்ப லாஸ்ட் இயரே இது போனஸா கொடுத்திருந்தா 1 + 1 என்ன ஆயிருக்கும், 2 ஆயிருக்கும். அப்ப லாஸ்ட் இயர் இபிஎஸ் என்னவா இருக்கும், 2 per share. கரண்ட் இயர் இபிஎஸ் என்ன, 3 per share. அப்ப கரண்ட் இயர் இபிஎஸ் ஹவ் பீன் இன்க்ரீஸ்ட். புரியுதா ராஜா நான் என்ன சொல்றேன்ட்டு. ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.